உப்பு கண்ணாபுன்னா நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். உப்பு நம்ம வேற படிச்சுட்டோம், உப்பில்லா பண்டம் குப்பையிலே. அன்னைக்கே சொல்லிட்டாங்க சார், முன்னோர்கள் சும்மா சொல்லியிருப்பாங்க, அப்பெல்லாம் சேர்த்தா நல்லதுதான். அவன் சொன்ன கான்டெக்ஸ்டே வேற. நீ ஒருவேளை உப்பை சேர்த்து பதப்படுத்தலைன்னா அந்த பழத்தை குப்பையில தான் போடணும். அதனால அது ஊறுகா போடுவதற்கு, அந்த பழத்தை பாதுகாப்பதற்கு, கருவாட்டை பாதுகாப்பதற்கு நீ உப்பு போட்டுக்கோன்னு சொன்னான். தினம் உப்பு போட்டு சாப்பிடணும், இல்லைன்னா நீ குப்பையில போவேன்னு சொல்லலை. ஆனால் நம்ம என்ன நினச்சிட்டோம், தினம் உப்பு, எல்லாத்துலேயும் உப்பு. உலகத்திலேயே நண்பர்களே, இந்த டேட்டா நான் சும்மா சொல்லலை, உலகத்திலேயே மிக அதிக அளவில் உப்பு சாப்பிட்ற கூட்டம் நம்ம கூட்டம் தான். உலக சுகாதார நிறுவனம் WHO என்ன சொல்லுதுன்னா, ஒரு நாளைக்கு தேவை 4 கிராம் தான் சால்ட். நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம்னு இன்னைக்கு வீட்டில் போய் சின்னதாக ஒரு கால்குலேஷன் பண்ணி பாருங்க. 8 கிராமுக்கு குறைவாக இருக்காது. 1 கிலோ உப்பு பாக்கெட் வீட்டில் வாங்கினா 4 பேர் இருக்க வீட்டில் ஒரே மாசத்துல அந்த உப்பு பாக்கெட் காலியாக போகுது. அப்போ என்ன அர்த்தம், ஒரு ஆள் 250 கிராம் சாப்பிட்றாங்க ஒரு மாதம். டிவைடட் பை 30 போட்டுக்கோங்க, 8 கிராம் அதுலேயே வந்துடுது. அப்புறம் நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா காய்கறி, பழம், கீரை, கோல்கேட்டு பேஸ்ட் வரைக்கும் உப்பு இருக்குது. உப்பு இல்லாத பொருளே கிடையாது. அப்புறம் ஏதாவது ப்ரிசர்வ்டு ஃபுட்டு வாங்குறீங்க, ரெடி டு ஈட் ஃபுட்டு வாங்குறீங்க, எல்லாத்துலேயும் உப்பு தான். ஒரு ரொட்டி கெட்டு போகாமல் இருக்கணும், ஒரு பிஸ்கட் கெட்டு போகாமல் இருக்கணும், ஒரு குடிக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட பானம் கெட்டு போகாமல் இருக்கணும், எல்லாத்துலேயும் சோடியம் பென்சோவேட், பொட்டாசியம் நைட்ரேட் இல்லாமல் வராது. அப்போ உப்பு எப்படியெல்லாம் நமக்குள்ளே வந்துகிட்டு இருக்குன்னு யோசிச்சு பார்க்கணும். நண்பர்களே, ரொம்ப வருத்தமான விஷயம், நம்மில் பல பேர் சிறுநீரக நோயாளிகளாக மாறிக்கொண்டே இருக்கிறோம். அதுவும் சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லை என்றால் 20 வருடங்களில் அவர்கள் சிறுநீரக நோயாளியாக மாறுகிறாங்க. அதுக்கு அடிப்படை காரணம் அதிகமாக சேர்க்கக்கூடிய உப்பு தான். அவ்வளோ உப்பு சாப்பிட்ற நமக்கு சொரணம் இருக்கான்னு பார்த்தா தெரியல நிறைய நேரத்தில். ஆனால் உப்பை மட்டும் கொட்டி கொட்டி சாப்பிட்டு கொண்டே இருக்கிறோம்.